போகலாம். அப்படின்னா சரீரத்தில் ஒரு சோறு வந்துச்சுன்னா கூட சரி, ஒரு நாள் ஒரு வேலைக்கு போகாமல் 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டா அடுத்த நேரத்தில் அந்த சோர்வும் அந்த பலவீனம் நம்மளை விட்டு மாறி போகும். ஆனால் மனசுக்குள்ளே தான் நமக்கு சோறு வரக்கூடாது. நிறைய பேருக்கு வெளியில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் எங்கே சோர்வாக இருக்குன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வை உலகத்தில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது, வெளியில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது. வேலை பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும், வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, உடம்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், மிஷின் மாதிரி உடம்பு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்னென்னா எதுலையுமே திருப்தியே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது, மகிழ்ச்சியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் என்ன அப்படின்னா உள்ளான சோர்வு அப்படின்னு அர்த்தம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உள்ளான சோர்வுகளை நம்ம ஜெயிக்கணும். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ள நீ ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ள ரொம்ப சோர்வாக இருக்கலாம்.